என் அன்பு தமிழ் சொந்தங்களே, மூலிகை பாசறை சேனலிருந்து உங்கள் தொடர்பு கொடுத்து பெருமைகள் செடுகிறேன். இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி, நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்த் பேசுகிறேன். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி பார்க்கும்பொழுது சர்க்கரை நோய் உள்ளவங்களோட முக்கிய பிரச்சனை, அது பக்கம் உடல் சோர்வாக இருக்கும், கண் பார்வை பாதிக்கும், நிறைய இருக்கும். அதில் அதிகமாக பார்க்கும் பொழுது வயதானவங்களுக்கு, குறிப்பாக ஒரு 40, 45, 50 வயசு தாண்டவங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா கால் பாதை எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, கால் மதக்குதுன்னு சொல்லுவாங்க, கால் அப்படியே மறுத்து போகுது, எங்கேயாவது காலை வச்சு குத்துதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சர்க்கரை நோயே கிடையாது. ஆனால் கால் பாதை எரிச்சல் ஜாஸ்தியாக இருக்குது, நெருப்பில் வச்ச மாதிரி இருக்குது, காலம் அப்படியே மறுத்து போகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக வயதானவங்களுக்கு போகும்போது அதிகமான ஒரு சோர்வு இருக்கும், ஒரு செயல்பாடு இருக்காது, அந்தளவுக்கு கால் பாதை எரிச்சல் இருக்கும். பார்க்கும்பொழுது அவங்கள எல்லாத்துக்குமே மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வயதானவங்களுக்கு அதிகமான உடல் சோர்வு, உடல் தளர்ச்சி, அதனால் என்ன ஆகும்னா இந்த கால் பாதை எரிச்சல் இருக்கிறதுனால மனதளவில் ரொம்ப சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் சர்க்கரை நோய் இருக்காது. இப்போ இதனால் ஏற்பட்டு பார்க்கும்பொழுது உடலில் அதிகமான பித்த சூடு இருக்கும் பொழுது அந்த காலை பாதிக்கும். குறிப்பாக பித்த வெடிப்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பித்தம் அதிகமாக பார்க்கும்போது உடல் அதிகமாக உஷ்ணமாக இருக்கும். அடுத்து போகும்போது சத்து குறைபாடு, குறிப்பாக அவங்களோட உணவு முறைகளை கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்தில் சரியான சத்துள்ள உணவுகளை எடுத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து பார்க்கும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்காது. உடலில் வந்து பார்க்கும்பொழுது கொழுப்பு தன்மை எங்கேயாவது ரத்த குழாயில் அடைச்சிட்டு இருக்கலாம், நான் சத்து குறைபாடுனால ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கலாம். இதனால் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கால் பாதை எரிச்சல் இருக்குது. இதுக்கு மிக அற்புதமான மருந்து, நீங்கள் கேள்விப்பட்ட மருந்து தான், ஆனால் இது செய்முறையில் ரொம்ப வந்து முக்கியமாக வைத்தியர்களால் செய்ய முடியும்னு சொல்லி பார்க்கணும். குறிப்பாக அஸ்வகந்தி கிழங்கு சூரணம் பார்க்கும்பொழுது அஸ்வகந்தி சூரணம் நாட்டு மருந்து கடையில் வைக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா கிழங்குமே அது முறையாக சுத்தி பண்ணியிருப்பாங்கன்னா சுத்தி பண்ணியிருக்க மாட்டாங்க. குறிப்பாக நம்ம இந்த அஸ்வகந்தி கிழங்கு நம்ம எடுத்து என்ன பண்ணுறோன்னா நாட்டு பசும்பாலை, முக்கியமாக நல்லா கவனிங்க, நாட்டு பசும்பாலை ஒரு குறிப்பாக 5 கிலோ வாங்கிட்டு வந்து அது முழுகிற அளவுக்கு நாட்டு பசும்பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு அந்த பால் சுண்டா வரலும் வேக வைக்கணும். வேக வச்சதுக்கப்புறம் இந்த கிழங்குகளை கழுவி சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டு குறைஞ்சபட்சம் 10 நாளாவது காய வைக்கணும். அதுக்கப்புறம் அது முடிப்படி வசதி வாய்ப்பு இருக்கிறது அவங்க வந்து உரலை போட்டு இடிக்கலாம், இல்லை மிஷினை கொடுத்து கூட வச்சுக்கலாம். உரலை இடித்து ஜலிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி ஜலித்த அந்த அஸ்வகந்தி கிழங்கு அதை தான் எடுத்துக்கணும். இதோட மூலப்பொருள் அதுதான். நீங்கள் கடையில் அஸ்வகந்தி சூரணம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்குற பலன் 80% கிடைக்காது. காரணம், இதை முறைப்படி சுத்திகரிப்பு பண்ணணும். சுத்திகரிப்பு பண்ணானீங்கன்னா அது சில வேண்டாத காரியங்கள், அது ஸ்மெல் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். அது முறைப்படி நான் சொன்ன மாதிரி, ஏன்னா இதை வந்து நான் சொல்லலை, இது இந்த மருந்தை இப்படி தான் தயாரிக்கணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சொல்லிப்போம். இது கூட பார்க்கும்போது வீர பதங்கம் சேர்த்தும் பொழுது என்ன ஆகுன்னா இந்த சர்க்கரை நோயே இல்லாத பாதை எரிச்சல், சர்க்கரை நோயே இல்லாமல் பாதத்தில் வந்து குத்துறது, கால் மறுத்து போகிறது பார்க்கும்பொழுது வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோர்வு, மனசோர்வு, வீழ்வேன் என்று நினைத்தாயா வீறு கொண்டு இழ வைக்கும் இந்த மருந்து. அவங்களாம் தைரியமாக சொல்லலாம், நான் நோயை பார்த்து சொல்லலாம், நான் வீழ்ந்து போவேன்னு நினைக்கிறியா, இதோ இந்த மருந்து என்கிட்ட இருக்குது, இதை சாப்பிட்டு நான் வீறு கொண்டு எழுவன். எத்தனையோ பேர் வயதானவங்களுக்கு, குறிப்பாக 60 வயசு தாண்டவங்களுக்கு சர்க்கரை நோயே இல்லை, ஆனால் அதிகபட்சமான உடல் சோர்வு, மன தளர்ச்சி, கால் பாத எரிச்சலுக்கு இந்த மருந்தை, இந்த அஸ்வகந்தி குறிப்பாக பார்க்கும்பொழுது எப்படி சொல்லலாம்னா மகா அஸ்வகந்தி சூரன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த நாட்டு பசும்பாலில் போட்டு வேக வைக்கும்பொழுது மிக சிறந்த உயர்வான ஒரு சுத்தி ஆகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது கூட இந்த வீரப்பதங்கம் சேரும் பொழுது மிக அற்புதமான பலன் கொடுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ரொம்ப மனத்தளர்வு, உடல் சோர்வு, அப்படியே எந்த வேலையுமே செய்ய முடியாமல் இருக்கிறவங்களுக்கு, அந்த வயதானவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். சர்க்கரை நோயே இல்லாமல் காலில் பாதை எரிச்சல், குறிப்பாக பித்த சூடு அதிகமாகிறதுனால அந்த கால் பாதை எரிச்சல் பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் நீங்கள் வந்து பசும்பால் எடுக்கும் பொழுது இந்த சூரணம் அவ்வளோ அற்புதமாக வேலை சொல்லி பார்க்குறோம். அப்படி எப்படிப்பட்ட வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, குறிப்பாக வாலிபத்தில் இருக்கக்கூடிய அந்த சோர்வு, அந்த உற்சாகத்தை அந்த வயதான காலத்தில் கொடுக்கக்கூடியது தான் இந்த மகா அஸ்வகந்தி சூரன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கால் பாத எரிச்சல் கூட முறைப்படி செய்யப்பட்ட அந்த வீர பதங்கத்தை சரியான அளவில் கலந்து கொடுக்கும் பொழுது கால் பாதை எரிச்சல், கால் மதப்பாக இருக்கிறது, கால் அதிகமாக வெடிப்பு வர்றது, கால் அப்படி எரிச்சலாக இருக்கிறது, கால் குத்துறமாக இருக்கிறது, சிலவங்களுக்கு கால் அப்படி மறுத்து போன மாதிரி இருக்கும். குறிப்பாக கால் இடுப்புக்கு கீழே கால் மறுத்து போகுது, அதிகமாக கால் மறுத்து போகுதுன்னு சொல்லுவாங்க. காரணம், ரத்த ஓட்டம் சரியாக நரம்புகள் செல்களுக்கு போக மாட்டேங்குது. இப்போ இந்த சூரணம் கொடுக்கும் பொழுது உடலில் சூடு குறைச்சி அந்த ரத்த ஓட்டத்தை கொடுத்து உடல் சோர்வை நீக்குமாங்க, அந்த மனசோர்வை நீக்கும், உடல் உற்சாகமாக இருக்கும். அதாவது வயதானவங்க அப்படி வீறு கொண்டு விளம்பரன்னு சொல்லி பார்க்குறோம். நோய்களை எதிர்த்து நீக்கலாம், அந்த அளவுக்கு மிக அற்புதமான பலன் கொடுக்கக்கூடியது தான் இந்த மகா அஸ்வகந்தி சூரன்னு சொல்லி பார்க்குறோம். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, சர்க்கரை நோயே இல்லாமல் கால் பாதை எரிச்சல் இருக்குதா,
கப 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 நீ எரியுதா, கால் அப்படி குத்துற மாதிரி இருக்கா, மறுத்து போகுதா, குறிப்பாக 50 வயசு தானவங்களுக்கு அதிகமான உடல் சோர்வு மனசோர்வு இருக்குதா, நான் சொன்ன இந்த சூரணத்தை நீங்கள் தொடர்ந்து 1 மாதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லது 1 மண்டலம் எடுத்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான பலனை பார்க்கலாம். ஏன்னா இதை குறித்து நான் சொல்கிறத காட்டிலும் இந்த மருந்தோட பலனை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்கள் குறைஞ்சபட்சம் 10 பேருக்கு சொல்லுவீங்கன்னா அந்தளவுக்கு உங்கள் உடம்புல உற்சாகம் வந்துடும். ஏன்னா நைட் தூங்கும்போது கால் நெருப்பில் வச்ச மாதிரி ஏன்னு சொல்லிட்டு சில பெண்கள்லாம் அழுவாங்க. அவங்களுக்கெல்லாம் மிக அற்புதமான, சிலவங்களுக்கெல்லாம் ஒரே வாரத்தில் மிக அற்புதமான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த மருந்து சொல்லி பார்க்கணும். அவங்க பல பேருக்கு சொல்லி அவங்க நம்மகிட்ட ஆலோசனை கேட்டுட்டு இந்த மருந்து வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, அதாவது விசித்திரமான நோய்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தால் தான் இந்த நோயோட சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது. ஆனால் அது எதுவுமே இல்லாமல், சர்க்கரை நோயே இல்லாமல் கால் பாதை எரிச்சல் இருக்குது அப்படின்றதுலாம் கொஞ்சம் நம்ம கவனித்து மருந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம உணவு முறைகள் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த கால் பாதை எரிச்சலிருந்து மிக அற்புதமாக குணமாகும்னு சொல்லி பார்க்கணும். எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.